வெல்கம் பேக் டு நம்ம மணி விலாக் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6th செப்டம்பர் சாட்டர்டே. ஸோ இன்றைக்கி ஒரு இயர்னிங்ஸ் வீடியோ பண்ண போகிறோம். இன்றைக்கி ட்ரிப்பு வந்து சனிக்கிழமை எப்படி இருக்கும்னு தெரியல, ஆவரேஜாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஈவினிங் நல்லாயிருக்கும். எல்லோரும் இயர்னிங்ஸ் வீடியோ கேட்குறதுனால ஒரு ஹாஃப் டே இயர்னிங்ஸ் வீடியோ பண்ணுவோம். ஓகே, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி டே எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. ஸோ ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்றைக்கி டேவை. மணி வந்து 7:40 ஆகுது. எப்போ மாதிரி யூபர் ஆன் பண்ணிட்டோம். யூபர் 0ல் இருக்குது, எந்த அமௌண்ட்டும் கிடையாது. 0ல் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, அதே மாதிரி ரேப்பிடோ ஆனில் இருக்குது. ரேப்பிடோவும் 0ல் இருக்குது. ஓகே, பார்ப்போம் இன்றைக்கி டே எப்படி இருக்கும். சிஎன்ஜி நேற்று பிடிக்கல ரைட்டு. சிஎன்ஜி ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ வந்து நம்ம அந்த வே சிஎன்ஜி பிடிக்க ஒரு தாம்பரம் வரைக்கும் போனோம். அந்த ரூட்டில் எதுனா ட்ரிப்பு கிடைக்குதான்னு பார்ப்போம், இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் சிஎன்ஜி பிடிச்சிப்போம். ஓகே, அந்த வே போகிற வழியில் நம்ம சிஎன்ஜி போகிற வழியில் ஒரு ட்ரிப்பு ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா 1.9 கிலோமீட்டரு. ஃபோன் பண்ணி கேட்டேன், பரவாயில்ல வாங்க எக்ஸ்ட்ரா 25 தரேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி போய் அப்படியே பிக்கப் பண்ணிப்போம். ஓகே, அந்த ட்ரிப்புக்கு வந்து 126. கஸ்டமர் பே பண்ணது 150. நம்ம 50 ரூபா சேஞ்சு கொடுத்துட்டோம். நம்ம வந்து டிப்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துப்போம். ஓகே, இது 127. ஓகே, அந்த ட்ரிப்பு முடிச்சிட்டோம். இங்கே நியர்பை தான் வந்து ஒரு 500 மீட்ரு டிஃப்ரெண்ட்டில் தான் அந்த ஏபி அண்ட் பிரதம் அது இருக்கும் பார்த்தீங்களா. வெறும் சிஎன்ஜி மட்டும் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பங்க் இருக்குது. இதுவும் நல்லாயிருக்கும், அங்கே பவரும் நல்லாயிருக்கு. முடிச்சு ஒரு அவுட்டர் ரிங் ரோட்டில் இருக்குது. அது போய் தான் பிடிக்க போகிறேன். இப்போ நான் கஸ்டமர்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கொஞ்சம் 1.5 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது அப்படின்னா நான் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிப்பேன். எதுக்கு அப்படின்னா நம்ம போயிட்டே இருப்போம், அவங்க கேன்சல் பண்ணிவிடுவாங்க. அதனால் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இத்தனை கிலோமீட்டருக்கு இத்தனை நிமிஷம் ஆகும், நான் வரவா அப்படின்னு கேட்டுப்பேன். அவங்களுக்கு நீடு இருக்குது, வெயிட் பண்ணுறேன், இல்லை வேறு எதுவும் ஆட்டோ கிடைக்கல, இல்லை அதிகமாக கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நான் கேட்பீங்க அப்படிலாம் கேட்பாங்க. இவ்வளோ காட்டுதுமா அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் வாங்கினா நான் எக்ஸ்ட்ரா தரேன் அப்படின்னு. இந்த பொண்ணும் அப்படி தான் சொன்னாங்க. 25 ருபீஸ் 24 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிப்பேன். ஏன்னா நம்ம போகும்போது கேன்சல் பண்ணிவிடுவாங்க, அவங்களுக்கு அது தேவை சீக்கிரமாக போகணும் அப்படின்னா. அதுதான் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் அவங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த ட்ரிப் முடிச்சாச்சு, போய் சிஎன்ஜி பிடிச்சிருவோம். மணி வந்து 8:15 ஆகுது. ஆக்சுவலாக இந்த பங்க்கு பார்த்தீங்கன்னா 500 மீட்டர்லாம் இல்லைங்க, ஜஸ்ட் வந்து ஒரு 200 மீட்ரு, ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. வந்துட்டோம். கேப்லாம் பாருங்களேன், வெளியில் அப்படியே அணிவகுத்து நிற்கிது. பட் வந்து ஆட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஆட்டோ இருக்குது, அந்த பக்கம் ஒரு 3 ஆட்டோ இருக்குது, அவ்வளோதான். ஸோ அதுக்காக தான் நான் சொன்னேன், கார் எடுக்கலை அப்படின்னா இதுக்கெலாம் வெயிட் பண்ண வேண்டிய வேலை, கார் ரொம்ப கஷ்டம். ஓகே, நம்ம போய் சிஎன்ஜி பிடிப்போம். ஸ்டார்டிங்லேயே 200 ஏறுது. பவர் 200க்கு மேலே இருக்குது. $330, $330. ஓகே, சிஎன்ஜி பிடிச்சிட்டோம். நல்ல பவரில் ஏறி இருக்குது, ஒரு 330 ரூபாய்க்கு. ஸோ 3000 சாலிடாக ஓட்டலாம். ஏன்னா 220 பவரில் இருக்குது. ரொம்ப வேஸ்ட் பண்ணாமல் எம்டி அடிக்காமல் ஓட்டினா 3000 ரூபாய்க்கு தாராளமாக ஓட்டலாம். அடுத்த ட்ரிப்பு எடுத்துருக்கேன், இது ஏர்போர்ட்டு ட்ரிப்பு. ஏர்போர்ட்னாலே காண்டாக இருக்கும், ஏன்னா அங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் காட்டுதா. ஓகே, இதுவும் கேட்டுப்போம். ஓகே, ஃபோன் பண்ணி கேட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெயிட் பண்ணி வாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம போகலாம். செகண்ட் ட்ரிப்பு ரேப்பிடோவில். ஓகே, இது இப்போ லாஸ்ட்டாக முடிச்சது ஏர்போர்ட் ட்ரிப்பு 192. இதுக்கு கஸ்டமர் பே பண்ணது 240 ரூபா, 50 ரூபா எக்ஸ்ட்ரா. எப்படின்னா கஸ்டமர் தான் கேட்கணும், அவங்க தான் பே பண்ணாங்க. ஓகே, மெட்ரோ கிட்டே வந்துட்டோம். ஏர்போர்ட் மெட்ரோ. ஆக்சுவலாக நிறைய பேர் எவ்வளோ கேட்டிருந்தா நம்மளுக்கு அவங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணுவாங்க, 50 ரூபாவில். ஓகே, ஆக்சுவலாக பாவம் இந்த ரேப்பிடோ பசங்களெல்லாம் இங்கெல்லாம் நிற்கவே விட மாட்டுறாங்க ஏர்போர்ட்டில். அவங்க ஆக்சுவலாக வந்து இந்த ஆட்டோ கஸ்டமரு அவங்க எடுக்க போகிறதில்ல, அவங்களுக்கான கஸ்டமர் பாவம் தனி. ஆனால் புரிஞ்சிக்க மாட்டாங்க நம்ம சொன்னாலும். சனிக்கிழமை கூட ஒருத்தன் கிளம்பி காலில் வரானா அவனுக்கு எவ்வளோ ஃபினான்ஷியல் நீடு இருக்கும். ஸோ ஓகே, நம்ம போவோம். நம்மலாம் இதெல்லாம் இங்கெல்லாம் நிற்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம போய் கிளம்பி போய் வேறு எதனா ட்ரிப்பு பார்ப்போம். ஆக்சுவலாக அந்த ஏர்போர்ட்லேருந்து அப்படியே ஒரு யூட்டர்ன் பண்ணி இந்த பக்கம் வந்து நின்றுட்டோம். நம்ம ஒருத்தர் அப்படி ஆட்டோ எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு அவ்வளோ காம்படிஷன் அந்த இடத்துல வந்து நிற்கிறது. ஏன்னா வெயிட் பண்ணி ட்ரிப் எடுக்கிறாங்க. ஓகே, இதை வந்து நம்ம பண்ண போகிறது கிடையாது. நம்மளுக்கு வந்து இது பெரிய ஒரு குளம். இந்த
குளத்துல வந்து நிறைய மீன் இருக்குது. நம்மளுக்கு நீச்சல் தெரியும். நம்ம எப்படி நீச்சல் அடிச்சு போய் மீன் பிடிக்கிறோம் நம்மளுக்கு தெரியும். நம்ம வந்து பொறுமையாக வந்து வலை போட்டு ஓரத்தில் உட்கார ஆள் கிடையாது. ஸோ பட் இருந்தாலும் வந்து நம்மளே நிற்க விட மாட்டாங்க. ஆனால் ரேபிடோ பசங்க ரொம்ப பாவம். பட் வந்து அவங்களுக்கான கஸ்டமரே வேறு, அது புரிய மாட்டேது நம்ம என்ன சொல்லணும். ஸோ ஓகே, இதை தான் நம்ம வந்து நம்ம பசங்களுக்கும் சொல்லி தர போகிறோம். அவங்க வந்து இந்த மாதிரி வெயிட் பண்ணி டியூட்டி எடுக்க போகிறது கிடையாது. யாரோட டியூட்டியும் அவங்க பறிக்க போகிறது கிடையாது. கண்டிப்பாக நம்ம கற்றுக் கொடுக்குறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு செக்மெண்ட். ஓடி ஓடி தேடி தேடி எங்கெங்கே நீடு இருக்கோ அதை போய் எடுக்க போகிறாங்க. நம்ம வீடியோ பார்க்குற பசங்க அப்படி தான் கற்றுக்க போகிறாங்க. பட் அதனால் வந்து ஒருத்தர் இயர்ரிங்ஸ் போகுது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டானது தான் நம்ம கற்றுத்தரோம். அதுதான் மணி விளாக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே நம்ம ஆப்போசிட்டில் நின்னோம். ஒரு ட்ரிப்பு வந்துச்சு, எடுத்திருக்கோம். ஏர்போர்ட் மெட்ரோ. ஆக்சுவலாக மெட்ரோ வந்து இப்போ நம்ம யூட்டர்ன் பண்ணி அந்த பக்கத்தில் நிற்கிறாங்க கஸ்டமரு. ஏரோ அப்போ கிட்ட பார்ப்போம் பிக்கப் பண்ண முடியுதான்னு. ஏன்னா என்ன பண்ணுவாங்க, உள்ளே ஏர்போர்ட் உள்ளே இருந்துட்டு போட்டுருவாங்க. அதான் எனக்கு பிடிக்காது. நான் போய் பார்ப்பேன் இருந்தாங்கன்னா. ஏன்னா ஜஸ்ட் வந்து ஒரு யூட்டர்ன் தான். இங்கே தெரியுதா, இங்கே ஒரு யூட்டர்ன் அப்படி பண்ணோன்னா லொக்கேஷன். ஸோ ஈஸி, நம்ம வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லை. போய் பார்ப்போம். முடிச்சிருக்காங்க மெட்ரோ ஸ்டேஷன், ஆட்டோ ஸ்டாண்ட்னு பார்ப்போம். ஓகே, இந்த ட்ரிப் முடிச்சிட்டோம். இது வந்து 240, கஸ்டமர் பே பண்ணது 280. எதுக்குன்னா இது வந்து பார்த்திங்கன்னா காரப்பாக்கத்துலேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் காட்டுச்சு மேப்பில். அது வந்து 240 தான் காட்டுச்சு. நம்ம கஸ்டமர்கிட்ட வந்து சொன்னோம், என்ன இது அடுத்து தான் எடுத்துகிட்டோம்ல. அது கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம வந்து இது பீக் ஹவரில் வந்து 350 கிட்ட காட்டோமா அப்படின்னு நம்ம சொன்னோம். அவங்க வந்து ஓகே நான் 280 நம்ம சொன்னதை வச்சு அவங்களே கெஸ் பண்ணி ஒரு ரேட்டு 280 நான் தரேனா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி கேஸ் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம், சொல்லலாம். ஓகே, யூபர் பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் நல்லாயிருக்கும். ஒரு 10:30 மணிக்கும் நல்லா ரேட்டு கொடுப்பாங்க. பட் வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டேயில் 3 மணிக்கு வரைக்கும், எனக்கு தெரிஞ்சு 2 மணி வரைக்கும் நினைக்கிறேன். ரேட் வந்து ரொம்ப ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ரேட் வந்து நார்மலாக இருக்கும். எப்படின்னா ஒரு இப்போ நான் காட்டின பாருங்க, ஒரு 18 கிலோமீட்டருக்கு 240 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஓகே, ரேபிடோ வந்து எப்போவுமே ஒரே மாதிரி கரெக்டாக ஆவரேஜாக கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம கஸ்டமர்கிட்ட வந்து அது சொன்னோன்னா அவன் புரிஞ்சிக்கிற கஸ்டமரு, ஓகே ஆமாம் கரெக்டு தான் அப்படின்னு நினைக்கிற கஸ்டமர் ஸோ கொடுப்பாங்க. நம்ம இப்போது இந்த கஸ்டமர் மாதிரி சரி ஓகே ஆமாம் பீக் ஹவரில் இருக்கும், ஆமாம்ல பீக் ஹவரில் கொஞ்சம் உங்களுக்கு டிராஃபிக்லாம் இருக்கும், நம்ம சொல்லி போகிறோம் ஆமாம் கரெக்டு தான் டிராஃபிக்லாம் இருக்கும், இதில் ஓட்டுவோம், சிஎன்ஜி வேஸ்ட் ஆகும், டைமிங் அதிகமாகும், இப்போ டிராஃபிக் இருக்காது, சீக்கிரமாக டியூட்டி முடிச்சிருவோம். அதனால் ஒரு அமௌண்ட் அவங்களே கெஸ் பண்ணி நீங்களே கொடுங்க அப்படின்னா அவங்க கரெக்டாக ஒரு ரேட்டு, படித்தவங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஒரு உழைப்புக்கு அவங்க புரிஞ்சுப்பாங்க. இது சாஃப்ட்வேர், அந்த பொண்ணு சாஃப்ட்வேர்ன்றதுனால ஓகே 280 கொடுத்தாங்க. மற்றவங்களுக்கும் அப்படி தான் நம்ம சொன்னோன்னா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே நெக்ஸ்ட் ட்ரிப்பு போவோம். லாஸ்ட்டாக ஒரு டியூட்டி எடுத்தோம், அது கேன்சல் ஆகிடுச்சு. ஓகே, மணி வந்து கரெக்டாக 10 இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 650 ரூபா டிப்ஸோடு ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஓகே பார்ப்போம் நெக்ஸ்ட்டு. மணி கரெக்டாக 9:54. யூபரில் இது வரைக்கும் 366 டிப்ஸ் இல்லாமல். ரேபிடோவில் வந்து ஒரு 192, இது ஒரு 200, அது ஒரு 360 வச்சாலும் 350 தான். ஸோ 550 டிப்ஸ் ஒரு 100 ரூபா வந்திருக்கு. ஓகே 2 ஹவர் ஆகுது. ஓகே, இது ஃபைனலாக முடிச்சது. இது ஒரு 118, இதுக்கு ஒரு 140. ஸோ டைம் வந்து மணி 10 ஆகுது. இது வரைக்கும் 790 ரூபா டிப்ஸோட. ஓகே, இது வரைக்கும் 10:30 ஆப் பிரகாரம் பார்த்தீங்கன்னா யூபரில் ஒரு 484 டிப்ஸ் இல்லாமல். ரேபிடோவில் அதுக்கப்புறம் வேறு டியூட்டி எதாவது இருக்குது ஆஸ் யூஷுவல் 192, இது ஒரு 200, அது ஒரு 400 கம்மியாவா. ஸோ 680 டிப்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 790 ரூபா வந்திருக்கு இது வரைக்கும். ஓகே, இது இப்போ கடைசியாக முடிச்ச ட்ரிப்பு 165, இதுக்கு பே பண்ணது 180. மணி பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு 11:15 ஆகுது. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி 790, இது ஒரு 180, 920 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம் டிப்ஸோடு சேர்த்து. டிப்ஸ் இல்லாமல் நம்ம பார்ப்போம் எவ்வளோன்னு. அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ரோ போவ். ஓகே, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் எந்த அப்படி தான் மணி ப்ரூஃப் என்னோடய
ஃபஸ்ட்டு என்னோடய பெட்டு வந்து ப்ரூஃபி இறந்துடுச்சு. அதை எங்கள் வீட்டுக்கு கீழே தான் புதைச்சிரும், வீட்டுலேயே தான் புதைச்சோம். மணி ப்ரூஃபின் தான் என்னோடய மெயில் ஐடி. ஸோ அந்த மாதிரி எதனா பவு அப்படின்றது உங்களோட இதுவாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ப்ரோ வந்து நம்ம என்ன அமைச்சிருக்காருன்னா, மணி ப்ரோ 2 days பேக் மகாலட்சுமி நகர் ஆமாம் பைக்கில் மீட் பண்ணோம். ரொம்ப ஹாப்பி. அவர் வந்து ஆரி பஜாஜில் வந்து எல்பிஜி புக் பண்ணியிருக்கேன்னு சொன்னார். பிகாஸ் வந்து சிஎன்ஜி ரொம்ப டிமாண்டாக இருக்குது அதனால். ஸோ திருப்பி மீட் பண்ண வெயிட்டிங் ஃபார் டு மீட் யூ. ஸோ நெகட்டிவாக இருக்க எதுவுமே ஸ்ப்ரெட்டிங் பீப்புளெலாம் பார்க்காதீங்க. மெனி யங்ஸ்டர் வில் கெட் இன்ஸ்பயர்ட் சீயிங் யூ. ஸோ நம்ம வீடியோ வந்து நிறைய அவரும் வந்து நம்மளை அதை பார்த்து தான் எடுத்திருக்காரு. ஓகே, ஸோ சூப்பர் ப்ரோ, நல்லா ஓட்டுங்க, வேறு லெவல். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்காரு, ஓட்ட போகிறாரு, சக்ஸஸ் பண்ணிவிடுவார். நம்ம அவர் கண்டிப்பாக பண்ணிவிடுவார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் ஓட்டிகிட்ருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் 6979. அவரோட கமெண்ட்டை பார்த்துருப்பீங்க. மணி ப்ரோ யூ கரெக்ட், எஸ்டர்டே தான் ஃபஸ்ட் டைம் ஆட்டோ எடுத்து ஓட்டியிருக்காரு. இயரிங்ஸ் வந்து ஒரு 2300 ரெண்ட்டுக்கு எடுத்து ஓட்டியிருக்காரு. ஃபஸ்ட்டு பார்த்தவர் வந்து சொந்தமாக எடுத்து புக் பண்ணிட்டார், இனிமேல் ஓட்ட போகிறாரு, சக்ஸஸ் பண்ணிவிடுவார். இவர் வந்து ரெண்ட்டுக்கு ஓட்டிகிட்ருக்காரு. ஸோ எல்பிஜிக்கு ஒரு 400 செலவு பண்ணார். 2300 ஆட்டோ ரெண்ட் வந்து 300 பரவாயில்ல ப்ரோ, எங்கே சென்னையிலையா, சூப்பர், ரெண்ட்டு கட்டியிருக்காரு. ஸோ 1600 அவருக்கு கிடச்சிருக்கு. யூஆர் மை இன்ஸ்பிரேஷன் போட்டிருக்காரு. நம்ம இன்ஸ்பிரேஷன்லாம் விடுங்க ப்ரோ, சூப்பர், நீங்கள் இது பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மணி விலாக்ஸ், ஸோ நிறைய பேர் வந்து இப்போ 2 பேர் வந்து இது ஆட்டோ ஓட்டுறாங்க. ஒருத்தர் ரெண்ட் எடுத்து, ஒருத்தர் வந்து ஆட்டோ வந்து புக் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் வந்து இவங்க வந்ததுனால யார் தொழிலாம் பாதிக்கப்படுமா? அப்படி கிடையாது. ஒரு 2 யங்ஸ்டர் ஸோ இன்ஸ்பிரேஷன் ஆகி ஸோ அவங்க ஜேர்னியை வந்து அவங்க கெரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தங்களுக்கு வந்து கெரியர் கிடச்சிருக்கு, வேலை போல, யாருக்கும் வேலை கிடச்சிருக்கு 2 பேருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பேர் நீங்களே பார்த்துருப்பீங்க உங்கள் வீட்டு பக்கத்துலலாம் வேலை இல்லை, அது இல்லை, சரியான ஏர்னிங்ஸ் இல்லை, படிப்பு இருந்து சரியான நம்மளுக்கு ரெக்கக்னைஸ் கம்பெனியில் இல்லை, சம்பாதிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒரு கெட்ட பழக்கத்தில் டைவெர்ட் ஆகி ஒரு ஆல்கஹால் அடிக்ட் ஆகவோ, இல்லை வேறு ஏதோ நம்ம ஊரில் இப்போலாம் இருக்குது கன்றாவிலாம், அந்த மாதிரி எதிரியோ போயிட்டு ஒரு யங்ஸ்டர் போய் மாட்டி போகிற நேரத்தில், டிப்ரெஷன் ஆகி போகிற நேரத்தில் இந்த மாதிரி வீடியோலாம் பார்த்து ஸோ இன்ஸ்பிரேஷன் ஆகி புதுசாக ஒரு கெரியர் ஸ்டார்ட் பண்ணி நான் சம்பாரித்து உடல் உழைப்பை கொடுத்து எனக்கு படிப்பால் கிடைக்காதது, இல்லை எனக்கு எங்கேயுமே சரியாக ரெக்கக்னைஸ் கிடைக்கல, இல்லை எனக்கு படிப்பே இல்லை, நானும் நல்லா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு 50,000 60,000, ஸோ என்னோடய உடல் உழைப்பு கொடுக்குறேன் அப்படின்னு இறங்கி ஒரு 2 பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கான பலன் ஒருத்தர் வந்து அனுபவிச்சுட்டாரு, கிடச்சிருச்சு, இன்னொருத்தருக்கு கிடைக்க போகுது. ஸோ இதுதான் மணி விலாக்ஸ். இதுக்காக தான் மணி விலாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா யார் குழப்பமும் கெடுக்க வரல. நிறைய பேருக்கு வந்து நம்ம மணி விலாக்ஸ் மூலியமாக நம்ம மோட்டிவ் பண்ணி நிறைய பேர் யங்ஸ்டரை வந்து இன்ஸ்பைர் பண்ணி ஸோ லைஃப்பில் இதெல்லாம் இல்லை அப்படின்னு வெக்ஸ் ஆகி போகாதீங்க, இப்படி வாங்க அப்படின்ற மாதிரி வழியை காட்டுறது தான் மணி விலாக்ஸ். ஸோ அதுக்காக தான் நம்ம கஷ்டப்பட்டோம். ஸோ அது நடந்துகிட்ருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ வேறு லெவலில் இருக்குது. இப்போ யாருன்னா ஒருத்தர் நீங்கள் நிறைய எனக்கு வந்து யார் எல்லாம் காட்டுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னா இதுக்காக தான். ஸோ ஓகேவா, நாளைக்கே வந்து உங்கள் வீட்டில் உங்கள் பிரதர் யாருன்னா, உங்கள் தம்பியோ, உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களோ, உங்கள் ஃப்ரெண்டோ யாருன்னா இந்த மாதிரி ஏர்னிங்ஸ் சரியாக சம்பாதிக்க முடியல அப்படின்ற மாதிரி சஃபர் ஆகிறவங்களும் இப்படி மோட்டிவ் ஆகி இப்படி வரலாம். ஓகேவா, ஸோ வந்து நம்ம சேனல் முழுக்க யார் பொழப்பையும் கெடுக்க இல்லை, நிறைய பேரை மோட்டிவ் பண்ணி நான் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி எல்லாரையும் மோட்டிவ் பண்ணுறது தான் நம்ம வேலை. அதுதான் மணி விலாக்ஸ், அதுதான் பண்ண போகுது, அதான் பண்ணிகிட்ருக்கு, ஃப்யூச்சரில் வேறு லெவலில் பண்ண போகுது. ஓகே, ஸோ யாரையும் நான் சஃபர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோலாம் போடல, இதுக்காக தான். ஸோ நிறைய யூத்லாம் இதில் இன்ஸ்பயர் ஆகணும். டிப்ஸ் இல்லாமல் மணி 11:15, 8 மணிக்கு கிளம்பணுமா, ஒரு 3:15 ஹவர், யூபரில் ஒரு 650, ரேப்பிட்டோவில் ஒரு 190 நினைக்கிறேன். ஆமாம், 192. இது ஒரு 200 எவ்வளோ காட்டுது, இது ஒரு 200 ரூபா, அது ஒரு 600 ரூபாவா, 850 ரூபா டிப்ஸ் இல்லாமல். ஓகே, டிப்ஸோடு சேர்த்து 970 ரூபா, 3.25 மணி நேரம். ஓகே, அந்த பீக் ஹவர் இன்றைக்கி ரேட்டை கொஞ்சம் பாருங்கள். ஒரு 5.5 கிலோமீட்டருக்கு 91 ரூபா. இது ஆக்சுவலாக 5 கிலோமீட்டருக்குலாம் யூபரில் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 140 ரூபா 130 ரூபா வரும். ஸோ ரேட் ரொம்ப கம்மி, ஏன்னா டியூட்டி கம்மியாக இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி நேரத்தில் ஓட்டுறது வந்து நம்ம எனர்ஜி தான் வேஸ்ட்டு, அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுவேன். வேஸ்ட் ஆஃப் டைம் மாதிரி தான். கோட்டுப்புறம் ஒரு 20 கிலோமீட்டர் ஆல்மோஸ்ட்டு 255 ரூபா காட்டுது. இந்த 20 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா 350 350 ரூபா வரும் நார்மல் நேரத்தில். ஓகே, ஸோ அதான் அந்த டிஃப்ரெண்ட்டு நான் சொல்கிறேன், அந்த டைமிங் டிஃப்ரெண்ட்டாக தான். பட் வந்து சாட்டர்டே சண்டேயில் வந்து அந்த மாதிரி இருக்காது, இப்படி தான் இருக்கும் ரேட்டு. பீக் ஹவர்லேயும் இப்படி தான் இருக்குது யூபரில். ரேப்பிட்டோவில் ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. பட்
சிஎன்ஜி பாருங்கள், நம்ம காலைல பிடிச்சி பாருங்கள் ஒரு 1000 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு பாயிண்ட் கூட காலி ஆகலை. ஸோ சிஎன்ஜி செலவு வந்து மற்ற நாளை விட இன்றைக்கி கம்மி. இந்நேரத்துக்கு ஒரு பாயிண்ட் காலி ஆகிருக்கணும். அதேமாதிரி இயர்னிங்ஸும் பார்த்திங்கன்னா இந்த நேரத்துக்கு ஒரு நல்ல ரேட் இருந்துச்சுன்னா ஒரு 1300 வந்திருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், அதுதான் நான் சொல்லுவேன், அந்த பீக் அவர் டைமிங்கில் ரேட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த டைம் பார்த்து ஓட்டுங்க அப்படின்னு. ஸோ இதுக்கு மேலே ஓட்டுறது வந்து எனக்கு தெரிஞ்சு எஃபெக்ட். ஆல்மோஸ்ட் நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். இங்கே அசினாபுரம் கிட்ட தான் இருக்கும். லாஸ்ட்டு ட்ரிப்பு முடிச்சது பார்ப்போம். ஒரு 4 கிலோமீட்டருக்கு எதாவது டியூட்டி கிடைக்குதான்னு பார்ப்போம். இல்லை அப்படின்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் ஒரு 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ரேட்டு வேறு லெவலில் இருக்கும். ஸோ 3லேருந்து ஒரு 7-8 மணி வரைக்கும் ஓட்டணும்னு வச்சுக்கோங்க, 5 மணி நேரம். நான் அவ்வளோ ஓட்ட மாட்டேன். ஒரு 7 மணி வரைக்கும், ஒரு 6:30 மணி வரைக்கும் ஓட்டுவேன். ஈஸியாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 1000 ரூபா வந்திருக்கா. 7 மணி 7:30 மணி வரைக்கும் ஓட்டினீங்கன்னா 1500 ரூபா சாலிடாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த 2500 ரூபாவை ஏர்ன் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ வீக் டேஸு இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீக்கெண்டில் அந்த டைமிங் பார்த்து ஒர்க் பண்ணோன்னா ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா அவங்கள வந்து அது தப்பு கிடையாது. எதுக்குன்னா இப்போ பார்த்திங்கன்னா சிஎன்ஜி பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் தான் காலியாக இருக்குது, டிராஃபிக் இல்லை. ஸோ சிஎன்ஜி வந்து கம்மியாக தான் செலவாயிருக்கும். அதே மாதிரி டைமிங் நம்ம எல்லா இடமும் வந்து கடகண்டு போயிடுவோம், ரீச் ஆகிடுவோம். ஸோ அந்த டைமிங்கும் நம்மளுக்கு மிச்சம் தான். ஸோ அந்த வகையில் வந்து இப்படி தான் இருக்கும் ரேட்டு, பீக் அவர் இல்லைனா. ஓகே, ரேப்பிடோ வந்து நார்மலாக இருக்கும், யூபர் இப்படி தான் இருக்கும். ஸோ ரேப்பிடோ ஓட்டுற மாதிரினா நீங்கள் ஓட்டிக்கங்க, யூபரில் இப்படி தான் இருக்கும். ஸோ ஓகே, நம்ம பக்கத்தில் எங்கன்னா வண்டி போட்டுட்டு நம்ம எதனா கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுவோம். ஓகே, இனிமேல் வந்து நம்மளுக்கான டைம், சப்ஸ்கிரைபருக்கான டைம், இயரிங்ஸ் ஓவர். எனக்கு தெரிஞ்சு நான் வீட்டுக்கு போய்டுவோம், அவ்வளோதான். ஈவினிங் வந்து ஒரு 3:30க்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம பேசுவோம். லாஸ்ட் ட்ரிப்பு 142, கஸ்டமர் பே பண்ணது 160. ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டலு அது போகிறாங்க, அவங்க தான் கஸ்டமர், வயசானவங்க. ஓகே ஓகே, இது பார்த்திங்கன்னா எவ்வளோ? இது 123. இதுவும் ஒரு 150. இதுவும் ஒரு எமர்ஜென்சி ட்ரிப்பு தான். ஸோ ஹாஸ்பிட்டல். ஓகே, வாங்க போகலாம். அவ்வளோதான், நான் வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். ஓகே, 12:30க்கு க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ யூபரில் பார்த்தீங்கன்னா ஒரு 915 ரூபா, ரேப்பிட்டோவில் வந்து 200 ரூபா தான். ஆமாம், ரேப்பிட்டோவில் வேறு எதுவும் ஓட்டல. ஸோ ரேப்பிட்டோவில் வந்து ஒரு 199 ரூபான்னு நினைக்கிறேன். எஸ், 192 ரீசார்ஜ் வேறு பண்ணணுமா? ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1100 ரூபாயில் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக வந்து நம்ம ஒரு 12:36 6 செப்டம்பர் சனிக்கிழமை, ஸோ வீக்கெண்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, 970 ரூபாவோடு நம்ம போகலான்னு தான் நினச்சோம். ஓகே, டியூட்டி எதுவும் இல்லை அப்படின்னு நினச்சி. பட் நான் தான் சொல்கிறேனே, நான் எப்போவுமே வந்து ஒரு 1000 ரூபாய் எங்கள் அம்மாவுக்கு கொடுப்பேன், சிஎன்ஜிக்கு ஒரு 300 ரூபா. ஸோ பார்த்தீங்கன்னா இயரிங்ஸ் பார்த்துருப்பீங்க, ஒரு 1070 ரூபா டிப்ஸ் இல்லாமல், டிப்ஸோடு சேர்த்து ஒரு 1280 ரூபான்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், நான் வந்து ஒரு 970 ரூபா இன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு வந்து 1000 ரூபா என்ன எப்பவுமே கொடுத்துருவேன் மதியம் அந்த ஃபஸ்ட் ஹாஃபில். இன்றைக்கி கொடுக்க முடியாதுன்னு நினச்சின்னு போனேன். பட் அது பார்த்திங்கன்னா அப்படியே நம்மளை கூப்பிட்டு போயிடுச்சு. 2 டியூட்டியும் நல்ல ஒரு வேல்யூவான டியூட்டி, இந்த டைமுக்கு நல்ல ஒரு ரேட்டு கொடுத்து வந்த டியூட்டி. ஸோ அதனால் நம்ம ஒரு வேலையை நேசித்து செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேலையை நம்ம பிடிச்சி செஞ்சோன்னா அந்த வேலைக்கு வந்து நம்மளை பிடிச்சிடுச்சின்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான், அது வந்து நம்மளை சும்மா இருக்கக்கூடாது, நம்மளுக்கு வந்து இயரிங்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நான் எப்போவுமே ஏர்ன் பண்ணுறேன் அந்த 1280 ரூபா எனக்கு வந்துடுச்சு. ஸோ சூப்பர், இன்றைக்கி டேவை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ மென்ஷன் பண்ண மாதிரி ஆல்கஹால் அடிக்டாக ஆகுறது, கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ வேலை இல்லை அப்படின்னு போய் அப்படி ஆகுறது. ஸோ இல்லை வேறு இன்னும் நிறைய இருக்குது அப்படி போகிறது. ஆக்சுவலாக ஆல்கஹால் வந்து உடம்புக்கு எடுத்துரும், செத்து போயிடுவோம், கிட்னி ஃபெயிலியராக, லிவர் காலியாகி செத்து போயிடுவோம். ஓகே, அது இன்னொன்று இருக்குது பாருங்கள், அது வந்து மூளையை கெடுத்து போயிடும், மனசுக்கு எடுத்துரும், சிந்திக்க கூடாது. கமல்ஹாசன் சார் ஒரு படத்தில் சொல்லுவார், பின்னோக்கி நம்மளை மனிதன் வந்து குரங்குலேருந்து மனிதன் வர்றதுக்கு எத்தனையோ வருஷம் ஆச்சு, திருப்பி வந்து அந்த மாதிரி நம்மளை அந்த மாதிரி பைத்தியமாக்கி விட்டுரும். ஓகே, ஸோ நம்ம வீடியோ பார்க்குறவங்க யாருமே இது ரெண்டுத்துலேயும் இதுவும் ஆகாதீங்க. ஓகே, ஸோ நம்ம எல்லாமே வேறு லெவலில் பண்ணுவோம். நம்ம சேனல் பார்த்து நிறைய இன்ஸ்பைர் ஆகி நீங்கள் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த 2 கமெண்ட் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ வேறு லெவல். ஸோ ஓகேங்க, தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். நான் வீட்டுக்கு போகிறேன். கண்டிப்பாக வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேருக்கு மோட்டிவாக இருக்கும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இல்லைனா ஃப்ரீயாக போகல. ஓகே, வேறு வீடியோவில் பார்க்கலாம்.
பாய் பாய் பாய்.